ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய பலன்களை தற்பொழுது பார்ப்போம். இருபத்தி 3/7/2025 இன்று ஆடி மாதம் 7ஆம் தேதி, விசுவாவசு வருடம், புதன்கிழமை. நாள் மேல்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:51 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய விசேஷம் மாத சிவராத்திரி. இன்றைய ஆதிக்க கிரகம் புதன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. சூரிய உதயம் காலை 6:01 மணி. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை. கை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு. மேஷராசி அன்பர்களே, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புண்டு. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சூரியனுக்கு எள்ளுருண்டை உடைத்து வழிபட வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எடுத்த காரிய வெற்றி உண்டாகும். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. மேஷராசி பரணி நட்சத்திரம். தொழிலில் நல்ல வருமானம் எதிர்பார்க்கலாம். திடீர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் இருக்கும். ஆன்மீக நாட்டமும் தியானம், யோகா போன்றவற்றில் ஈடுபாடும் அதிகரிக்கலாம். ஏற்கனவே உடல்நல பாதிப்பு இருப்பவர்கள் மருத்துவமனையில் சேர வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பயணங்களில் எதிர்பாராத தடைகள் ஏற்படலாம். குழந்தைகளின் நலனுக்காக செலவுகள் செய்ய நேரிடலாம். எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. ரிஷபராசி என்பர்களே, மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் காணலாம். உடல் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. அம்பிகையை வழிபடுவது நல்லது. ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணிகள் ஏற்படலாம். பயணங்கள் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். சேமிப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். பணியில் சில எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். உறவுகளில் ஈடுபாடும் அன்பும் அதிகரிக்கும். திடீர் மாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். புதிய வாய்ப்புகள் உருவாக கூடும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டு. வாகனங்களில் பயணம் செய்யும் போது கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நன்மை அளிக்கும். மிதுனராசி என்பர்களே, நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. விநாயகப் பெருமானை வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும். மிதுனராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம். பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளது. பயணங்கள் லாபகரமாக அமையும். ஸ்ரீ அங்காரகன் வழிபாடு வெற்றி தரும். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். சிந்தனையில் தெளிவு பிறக்கும். சில நேரங்களில் குழப்பமான முடிவுகளை எடுக்க நேரிடலாம். புதிய நட்பு வட்டங்கள் உருவாகும். தொழில் ரீதியாக சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். சிவபெருமானையும் துர்க்கையம்மனையும் வழிபடுவது சிறந்தது. மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். எதிர்பார்த்த காரியங்கள் சற்று தாமதமாக நடக்கும். நிதி விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகளை தவிர்க்கலாம். குரு பகவானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுவது நன்மை பயக்கும். கடகராசி என்பர்களே, தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் நன்கு யோசிக்க வேண்டும். குடும்பம் மற்றும் காதல் உறவுகளில் புரிதலுடன் செயல்படுவது அவசியம். உங்கள் துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தொடங்க சிறந்த நேரமாக இருக்கும். உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும். நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். பயணங்கள் மூலம் லாபம் உண்டாகும். ஸ்ரீ தட்சணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை நைவேத்தியம் செய்து வழிபட நன்மை உண்டாகும். கடகராசி பூசம் நட்சத்திரம். பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் அல்லது வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சனீஸ்வர பகவானை வழிபடுவது சிறந்தது. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். மனதில் ஒருவித குழப்பமும் சஞ்சலமும் ஏற்படலாம். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வீண் அலைச்சலை தவிர்க்கலாம். புதன் பகவானையும் நாக தேவதைகளையும் வழிபடுவது நல்லது. சிம்மராசி என்பர்களே, வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். பணவரவு சீராக இருக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். தொழில் மற்றும் வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மனதில் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். கேது பகவானையும் விநாயகப் பெருமானையும் வழிபடுவது
சிறந்தது. சிம்மராசி பூரம் நட்சத்திரம். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். திருமண முயற்சிகள் கைகூடும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். வெளியூர் பயணங்களால் லாபம் கிடைக்கும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். தொழில் மற்றும் வேலையில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். அரசு தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சூரிய நமஸ்காரம் செய்வது, ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்வது நல்ல பலன்களை தரும். கன்னிராசி என்பர்களே, தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காதல் உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் உள்ளன. கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். அரசு தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். சூரிய பகவானை வழிபடுவது சிறந்த பலனை தரும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். கலை மற்றும் இலக்கிய துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். சந்திர பகவானையும் துர்க்கை அம்மனையும் வழிபடுவது நல்லது. கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். எந்த ஒரு முடிவையும் நன்கு ஆராய்ந்து எடுப்பது நல்லது. சகோதர உறவுகளில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். அடிவயிற்று பகுதியில் பிரச்சனை ஏற்படக்கூடும். கவனமாக இருப்பது நல்லது. செவ்வாய் பகவானையும் முருகப் பெருமானையும் வழிபடுவது சிறந்தது. துலாம் ராசி அன்பர்களே, நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடினமாக உழைத்தால் தொழிலில் வெற்றி கிடைக்கும். நண்பர்களுடன் சேர்ந்து புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் உள்ளன. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். செவ்வாய் பகவானையும் முருகப் பெருமானையும் வழிபடுவது சிறந்தது. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். புதிய திட்டங்களை செயல்படுத்த சிறந்த நேரம். வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம். மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமண முயற்சிகள் கைகூடும். ராகு பகவானையும் துர்கா தேவியையும் வழிபடுவது நல்லது. துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். நிதி நிலைமையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட்டு நீங்கும். பேச்சில் நிதானம் தேவை. தொழில் அல்லது வேலையில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். குரு பகவானையும் முருகப் பெருமானையும் வழிபடுவது சிறந்தது. விருச்சிக ராசி என்பர்களே, நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். கோயில்களுக்கு சென்று வருவது மன அமைதி தரும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். நிதி ரீதியாக சில சவால்கள் இருக்கலாம். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். வீண் விரயங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். புதிய முதலீடுகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாற்றி வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளது. தொழில் அல்லது வேலையில் சில புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். வெளியூர் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். காகத்திற்கு உணவளிப்பது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது நன்மை அளிக்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்க நேரிடும். பயணங்களால் அலைச்சல் ஏற்படக்கூடும். நிதி விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. புதன் பகவானையும் பெருமாளையும் வழிபடுவது சிறந்தது. தனுசு ராசி என்பர்களே, எதிர்பாராத வழிகளில் பணவரவு ஏற்படலாம். சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். தொழில் புரிவோருக்கு மந்த நிலை மாறி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க விரும்புபவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையலாம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். ஆராய்ச்சி துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுங்கள். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம். இலக்கிய துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். திருமண முயற்சிகள் கைகூடும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். வெளியூர் பயணங்களால் லாபம் கிடைக்கும். மகாலட்சுமி தாயாரையும் ஆண்டாள் தாயாரையும் வழிபட நன்மை உண்டாகும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். தொழில் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். அரசு தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படலாம். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி என்பர்களே, கடின முயற்சிகளுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும். வெற்றி பெற அதிக முயற்சி தேவைப்படும். சவால்கள் நிறைந்த ஒரு நாள். அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரலாம். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளது. நிதி நிலைமை சீராக இருக்கும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். வாழ்க்கை துணை ஆதரவில் வசந்தம் கூடும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. குலதெய்வ பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு செய்வது நன்மை தரும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சக ஊழியர்களுடன் அனுசரித்து நடப்பது நல்லது. காளிகாம்பாளை வழிபடுவது வாழ்க்கையை சிறப்பாகும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். கணவன் மனைவி கருத்து வேற்றுமை விலகும். எதையும் நிதானமாக யோசித்து செய்வது நல்லது. சகோதரர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. மன அழுத்தத்தை குறைக்க உடல்நிலையை மேம்படுத்த யோகா மற்றும் தியானத்தில் ஈடுபடுவது நல்லது. கும்பராசி என்பர்களே, நம்பிக்கையும் உற்சாகமும் நிறைந்த நாள்.
புதிய விஷயங்களை கற்கவும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிர்பாராத உதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் எண்ணங்கள் தெளிவு பெறும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. தாமதமாகி வந்த வேலைகள் வெற்றிகரமாக முடியும். புதிய முடிவுகளை எடுக்க இது நல்ல நேரம். கும்பராசி சதயம் நட்சத்திரம். எதிர்பாராத செய்திகள் உங்களை வந்து சேரும். சமூகத்திலே மதிப்பு மரியாதை உயரும். ஆராய்ச்சி கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான நாள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானே வழிபடுவது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்பட அனுமாரை வழிபடலாம். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். உங்கள் மன அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். பண விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்குவதற்கு முன் விநாயகப் பெருமானை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி தரும். மீனராசி அன்பர்களே, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். மன அமைதி உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில விஷயங்கள் இன்று நிறைவேற வாய்ப்புள்ளது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பொறுமையுடன் செயல்பட்டால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி காணலாம். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். பணவரவு சுமாராக இருக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் சிறு தடங்கல்கள் வரலாம். முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்க சற்று தாமதமாகலாம். ஆன்மீக ஈடுபடுவது மன அமைதி தரும். குரு பகவானை வழிபடுவது நன்மை தரும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். பணியிடத்தில் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து போவது அவசியம். முடிந்தவரை மௌனமாக இருப்பது நல்லது. முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. சிவபெருமானை வழிபடுவது மன அமைதியையும் தடைகள் நீங்கவும் உதவும்.